Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா வெண்டைக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். இந்த காரக்குழம்போட ஒரு கூட்டு, பொரியல் இல்ல வத்தல் வடகத்தோட வச்சு சாப்பிட்டோம் அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த காரக்குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். Gomathi's kitchen subscribe பண்ணாதவங்க subscribe பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படினா பக்கத்துல இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கற ஆப்ஷனை மறக்காம பிரஸ் பண்ணி வெச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் குழம்பு செய்யறதுக்கு நம்ம மசாலா சாமான்களை வதக்கி அரைக்க போறோம். அதுக்கு ஒரு panல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதுல ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்திருக்கேன். இப்போ இந்த தேங்காவை வந்து எண்ணெயிலேயே வதக்கிக்க போறோம். இது வதக்குறதுன்னு பாத்தீங்க அப்படினா அதோட ஈரத்தன்மை போய் இந்த அளவுக்கு வதக்கினா போதுமான அளவு. இப்போ இதுல வந்து நல்ல ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதையா சேர்த்துக்கோங்க. கூடவே இந்த குழம்பு காரத்துக்கு ஏத்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்க போறோம். நான் வந்து ஒரு 7 வரமிளகாய் சேர்த்திருக்கேன். நீங்க காரம் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் போட்டு எல்லாமே நல்லா வறுபட்டு இந்த அளவுக்கு செவந்து வந்துறணும். அதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி இத ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ள நம்ம குழம்புக்கு வெண்டைக்காவெல்லாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு சட்டியில நல்லெண்ணெய் ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். காரக்குழம்புக்கு கொஞ்சம் அதிகமா நல்லெண்ணெய் சேர்த்தோம் அப்படினா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இதல தாளிக்கிறதுக்குன்னு பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கறேன். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகும் வெந்தயமும் ஓரளவு இப்போ பாத்தீங்கன்னா பொரிய ஆரம்பிக்குது இல்லையா? இப்போ இந்த சமயத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. முன்னாடியே போடிங்கன்னா சீரகம் கருகி போய்டும். அதனால தான் இப்போ சேர்த்து நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதல வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடியா சேர்த்துக்கறேன். நீங்க கட்டி பெருங்காயம் வச்சிருந்தீங்கன்னா கொஞ்சமா போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ இதல வந்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு இது முழுசாவே சேர்த்துக்க போறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கறேன். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்ல அப்படினா பாதி பெருங்காய வெங்காயத்தை பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 12 ல இருந்து 13 பல்லு பூண்டு சேர்த்திருக்கறேன். இப்போ இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வெந்து வர அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்க்கறப்பே தெரியும்னு நினைக்கிறேன். ஓரளவு நல்லா வெந்து நிறம் மாறி வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்துல 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை அதில் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த வெண்டைக்காய் ஒரு பாதி அளவு வேகணும். அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த மாதிரி வதக்குறப்ப உங்களுக்கு அதில் இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடும். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பவே நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த மசாலாவை வந்து அரைச்சிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக திக்காக அந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ அடுத்து வந்து இந்த குழம்புக்கு நம்ம தக்காளியை வந்து அரைச்சிக்க போகிறோம். அதையும் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் நல்லா பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா 1 தக்காளி, சின்னதாக இருந்துச்சுன்னா 2 தக்காளி போட்டுட்டு மிக்ஸியில் பல்ஸில் ஒரு 5 தடவை விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொரப்பாக இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம குழம்புல ஊற்றி கிளற ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வரதுக்குள்ளே வெண்டைக்காவும் ஓரளவு பாதி அளவு வதங்கி இந்த அளவுக்கு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளியோடைய பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதுமான அளவு போட்டுட்டு இந்த தக்காளியோட கொஞ்ச நேரம் இந்த வெண்டைக்காவை வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பார்த்தீங்கன்னா மிக்ஸியில் கொஞ்சம் மசாலா இருக்கும் இல்லையா? அதனால ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அந்த மசாலாவையும் நல்லா அலம்பிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாவிலே இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த வெண்டைக்காவோடையே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வதங்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்து போட்டு வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி சுருண்டு இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம புளி தண்ணிலாம் ஊற்ற போகிறது கிடையாது. வெறுமா இப்போ தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 கப்லேருந்து 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வெண்டைக்காய் இன்னும் நல்லா வேகணும். வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம புளி தண்ணி சேர்க்கணும். இப்போயே சேர்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் உங்களுக்கு நறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். வேகாது உங்களுக்கு புளி தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறமா. இப்போ மூடி வச்சு மிதமான தீயில வெண்டைக்காய் நல்லா வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக வெண்டைக்காய் இந்த மசாலாவிலே நல்லா வந்து வெந்து நிறம் மாறி நல்லா எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் புளி சேர்த்துக்க போகிறோம். புளி வந்து நல்லா ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஒரு 1.25 கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இப்போ எல்லாம் நல்லா கலந்து இந்த புளி தண்ணி மசாலா வெண்டைக்காய் எல்லாம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்க போகிறோம். இது வேக வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. இது போடுறப்ப உங்களுக்கு அந்த இனிப்பு புளிப்பு காரம் எல்லாத்தையுமே நல்லா பேலன்ஸ் பண்ணி காட்டும். இது போடுறதுனால இனிக்காது உங்களுக்கு. இப்போ மூடி வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிஷமாக குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துக்கிட்டு இருக்கு. இடையில கலந்து விட்டுட்டு இருந்தேன். இப்போ மசாலா குழம்பு எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் கசிய ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். குழம்பு கன்சிஸ்டன்சியும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றப்ப நமக்கு பக்குவமாக இருக்கும். கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து மல்லி எல்லாம் சேர்க்க மாட்டோம். ரொம்ப சூப்பரான வெண்டைக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த குழம்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.